பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருக்கிறது என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தெரிவித்திருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழ்நாடு வந்த அமைச்சர் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்தார். அப்போது பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து சந்திக்க இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பேசுகையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா கடந்த முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் நின்ற போது இஸ்லாமிய சகோதரர்கள் என்னிடத்துல வந்து அத்துணை பேரும் சொன்னீர்கள், பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது, எங்கள் சகோதரர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று என்னிடத்திலே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல, நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கப்பான்னு சொன்னார். என் பிள்ளை ஆனா கரெக்டானா யார் கூப்பிட்டு சாரி போன்ற அரசு சகோதரர் அனைவரும் செய்ய எல்லாத்துக்கும் சொன்னேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். பாராளுமன்ற தேர்தலையும் நாம கடைசியில் அப்போ உங்ககிட்ட நான் என்னுடைய கருத்தை பதிய வச்சேன். இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி நிக்கல, ரெட்டலை தான் நிக்குது. நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க உங்களுடைய எவ்வளவு மன்றாடி கேட்டேன். அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கும் சப்ஜெக்ட் மட்டும் ஆராய்ந்து அப்படி சொல்றப்போ நீங்க எல்லாரும் சொன்னீங்க, இல்ல நாளைக்கு ஒரு சீட் பார்த்தீங்கன்னா ஆனந்த் போய் சப்போர்ட் பண்ணிட மாட்டாரா மோடின்னு கேட்டீங்க. கரெக்டுங்களா? கடந்த காலத்துல 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் ஜெயிக்க வச்சோம். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்குதாங்கிறத மட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மை சகோதரர்கள் நினைத்து பார்க்கிறோம். நம்ம வெறும் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிறுபான்மையினர்கள் 27 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலம் இதே தமிழ்நாடு சட்டசபையில இருந்திருக்கிறது.